ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திருந்துங்கடான்னா இவனை திருந்துற மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மக்கள் தன்னுடைய தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அதை மதித்து கொஞ்ச நாளைக்கு ஓட விடணும் இந்த அரசை. அதை விட்டுட்டு நான் ஆட்சி கவுக்க போகிறேன்னுட்டு இருந்தால் இந்த நிலைமையில தான் நிற்பீங்க திமுககாரங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன். நேற்று காலையிலேயே அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தனது ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, தாவேக்கு ஆட்சியை கவிழ்க்க சதி நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் நேத்திய 3 பேரை கைது பண்ணுறாங்க. ஆட்சியை கவிழ்க்க சதி செஞ்சதாக கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா, தாவேக்கு எம்எல்ஏ, அவர் போய் புகார் கொடுத்துருக்காரு. அந்த புகாரின் அடிப்படையில் முதல்ல 2 பேரை கைது பண்ணுறாங்க, மறுபடியும் 3 பேரை கைது பண்ணுறாங்க. மொத்தம் 5 பேர். அதாவது திருநாகரசு, தியாகராஜன், ரமேஷ், கார்த்தி உட்பட 5 பேரை நேற்று கைது பண்ணுறாங்க. ஏன்னா இவர்கிட்ட 35 கோடி ரூபா வரைக்கும் தரேன், நாங்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம் இந்த கூட்டத்தொடரில், நீங்கள் சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு பேசினதாக தாவேக்கு எம்எல்ஏ இளையராஜா கிருஷ்ணகிரி போலீஸார் புகார் அளிச்சிருக்காங்க. அதன்படி அது இல்லாமல் எனக்கு கொலை மிரட்டல் எடுத்தாங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. அதன்படி நடவடிக்கை எடுத்து இந்த 5 பேர் கைது செஞ்சுருக்காங்க. இவங்ககிட்ட நடத்தின விசாரணையில் இதுக்கு பின்னாடி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக்கும் இருக்கிறதா பகிர் தகவல் கிளப்பியிருக்காங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக் மீது எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு செந்தில் பாலாஜியும் தொடர்பு உண்டுன்னு, செந்தில் பாலாஜி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதா பதிவு செய்யப்படவில்லையா அப்படின்னு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. ஆனால் இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்கிறான்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பிளான், புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் இப்போ சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியான தாவேக்கு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு அந்த கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கு. அதுக்கு மேலே, அதாவது அரசு மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு இன்னும் 6 மாதம் கால அவகாசம் இருக்குது. இப்போ உடனேலாம் கொண்டு வர முடியாது. ஆனால் சபாநாயகர் மீது கொண்டு வர்றதுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே திமுகவில் இது பல்வேறு காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஆனால் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஒன்றுமே இல்லை. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு அவர் சபாநாயகர் தோல்வி அடைந்தால், அதாவது சபாநாயகரே தோல்வி அடைஞ்சிட்டாரு, அந்த அரசே கவிழ்ந்த மாதிரி, சபாநாயகர் தலைமையில் இருக்கிற அந்த அரசே கவிழ்ந்த மாதிரி தான் அர்த்தம். அந்த அரசு கவிழும். அதனால தான் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதா இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த அரசு கவிழ்ந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. இங்கே மாஸ்டர் பிளான் திரும்பியும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இந்த கூட்டணி கட்சியெல்லாம், தாவேக்கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சியெல்லாம் இழுத்து அவங்க ஆட்சி அமைக்கிறது தான் இங்கே மாஸ்டர் பிளான். சட்டமன்றத்தில் இந்த மாதிரி அநாகரிகமாக செயல்பட்டு டிஎம்கேவுக்கு எப்படி கெட்ட பேர் வருதோ, அதேமாதிரி டிவிகேவுக்கும் எங்கே உங்கள் அப்பாவை காணும் அப்படிங்கிறதுனால பேசுனதுனால டிவிகேவுக்கும் கெட்ட பேர் தான். ஏன்னா இந்த பேச்சு சபை நாகரிகத்துக்கு ஒட்டி இல்லை. ஏன்னா இது டிவிகேக்காரங்க வேணால் அதை ரசிக்கலாம். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இந்த மாதிரி பேசுகிறது ஒரு சலிப்பை தான் உண்டாக்கும். ஆனால் அது மாதிரி இனிமேல் டிவிகே எம்எல்ஏவோ இல்லை முதலமைச்சரோ செய்ய மாட்டார்னு நம்புவோம். ஆனால் இன்றைக்கி நடக்கிற விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி இந்த செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு தேடுதல் போலீஸ்காரங்க காவல்துறை தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க இருக்காரு அப்படின்னு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி செந்தில் பாலாஜியின் தலைமறைவுன்னு செய்தி வருது. அதுவும் இல்லாமல் இதுக்கு
அ மாஸ்டர் பிளான் வந்து மாஸ்டர் பிளான வந்து திமுக 3 பேர இறக்கியிருக்குன்னு செய்தி வருது. இந்த தாவேக எம்எல்ஏ தாவேக எம்எல்ஏ 10 பேர தூக்குறதுக்கு அ திமுகவுல வந்து 3 பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருது. அந்த 3 பேர் யாராருன்னா, செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, சேகர் பாபு. இதில சேகர் பாபுவோட ரோல் என்னன்னா, அ உளவுத்துறை மூலியமா இந்த 10 பேர் எம்எல்ஏ யார் யார் வந்து ரொம்ப காசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, யார் யாரு இந்த எலெக்ஷன்ல வந்து அ கடன் வாங்கி தாவேகா எம்எல்ஏ கடன் வாங்கி வந்து நெருக்கடியில இருக்கா, அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறது தான் உளவுத்துறை மூலியமா கண்டுபிடிக்கிறது தான் சேகர் பாபுவுடைய வேலை. அத வந்து அ அவங்க கிட்ட வந்து நெருங்கி இல்ல எம்எல்ஏவோட நெருக்கமானவர்கள்ட்ட நெருங்கி, அவங்க மூலியமா வந்து பேச வைக்கிறது தான் ஆ செந்தில் பாலாஜியோட கேங்கோட வேலை. செந்தில் பாலாஜி கேங்கோட வேலை. வேலுக்கு வந்து என்ன வேலைன்னா, அவங்களுக்கு வந்து பட்டுவாடா பண்றது. பணம் பட்டுவாடா பண்றது அ திமுக பக்கம் இருக்கிறதால. இதுதான் வந்து இந்த 3 பேரும் தான் நியமிக்கப்பட்டுள்ளதா செய்திகள் வருது. சரி 10 பேர எடுத்தா ஆட்சி கவிழுமா? அப்படின்னு பார்த்தா 10 பேர எடுத்தா ஆட்சி கவிழும். எப்படின்னு கேட்குறீங்களா? மொத்தம் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 134. 134ல 7 பேர் வந்து இப்ப ராஜினாமா பண்ணிருக்காங்க. அதாவது விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி உட்பட 6 பேர் அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா உட்பட மொத்தம் 7 இடம் வந்து காலியா இருக்கு. அப்ப 134ல 7 போச்சுன்னா 127 இடம் இப்ப இருக்கு. இதுல பாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 114. ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவை 114 இடம். ஆனா, இப்ப கூட்டணி கட்சியா எல்லாம் சேர்த்து டிவிகே எல்லாம் சேர்த்து ஆட்சி அமைச்சிருக்கிறது 121. இதுல வந்து 10 பேர எடுத்துட்டா மீதி வந்து 111 தான் வரும். ஆனா 114 இடம் ஆட்சி அமைக்க தேவை. 111 தான் வரும். 10 இடத்த எடுத்துட்டா, அப்போ வந்து ஆட்சி கவிழும். ஆனா, இங்க ஒரு அண்ணன் பேசியிருக்காரு. இவங்க பட்ஜெட் வந்து இந்த எம்எல்ஏல தூக்குறதுக்கு 1000 கோடி. ஒரு எம்எல்ஏவுக்கு வந்து 50 கோடி. ஆனா, இவங்க ஆரம்பிக்கிறது 20 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் ஒரு எம்எல்ஏவுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி ரேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. மொத்தம் 20 எம்எல்ஏ தூக்குறது இவங்க திட்டம். அப்படின்னு ஒரு அண்ணன் பேசியிருக்காரு. ஆனா, எது உண்மைன்னு தெரியல. ஆனா, உண்மையா இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா, திமுககாரங்க எந்த எல்லைக்கும் போவாங்க, இந்த ஆட்சிய கலைக்கிறதுக்கு. ஆனா, இது வந்து மக்கள் மத்தியத்தில வந்து கெட்ட பேர தான் திமுகவுக்கு உண்டாகும் ஒழிஞ்சு, நல்ல பேர ஒருபோதும் உண்டாக்காது. ஏன்னா, இப்ப திடீர்னு ஆட்சிய கலைச்சாலும் சரி, நீங்க அதிமுகவும், திமுகவும் ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் சரி, உங்களுக்கு கெட்ட பேரு தான். அடுத்தது திமுக எலக்ஷன் ஆட்சிய கலைச்சிட்டு, எலக்ஷன சந்திச்சாலும் சரி, திமுகவுக்கு கெட்ட பேர் தான் வருமே ஒழிஞ்சு, நல்ல பேர் வராது. அதனால இனிமேல் வருங்காலத்திலேயாவது திமுக உணர்ந்து, ஒரு நல்ல எதிர்க்கட்சியா செயல்படுறது வந்து திமுகவுக்கு நல்லது. நான் திரும்பியும் ஆட்சிய கலைக்க போறோம், ஆட்சிய கலைக்க போறோம், ஆட்சிய கலைக்க போறோன்ட்டு இருந்தா, அது பிரயோஜனம் கிடையாது. மக்கள் மத்தியில வந்து மீண்டும் மீண்டும் திமுக வந்து அதிருப்திய தான் சம்பாதிச்சுட்டு இருக்குமே ஒழிஞ்சு, ஒரு நல்ல பேர சம்பாதிக்காது. ஒழுங்கா இந்த 2, 3 வருஷத்துக்கு வந்து அ தாவேக்கா என்ன செய்யுதுங்கிறதையாவது வந்து திமுக பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை வேணாலும் எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். ஒரேடியா இன்னும் அவங்க இன்னும் ஆரம்பிச்சு 50 நாள் ஆகல. அதுக்குள்ள நான் ஆட்சி கலைக்கிறேன், ஆட்சி கலைக்கிறேங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்ப கெட்ட பேராகும். ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் அடுத்த முறை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.